ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா கேகேஆர் மற்றும் ஆர்சிபி விளையாண்ட மேட்சோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேகேஆர் மற்றும் ஆர்சிபி விளையாண்ட மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஈடன் கார்டனில் வந்து நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாஸை வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் அவங்களுடைய பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பில் சால்ட் பார்த்திங்க 14 பால் பிடிச்சி 48 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 7 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து விளையாசியிருந்தார். 342 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. சுனில் நரேன் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து அவரால் வந்து பெரிய ஸ்கோர் வந்து அடிக்க முடியல. 15 பாலில் 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார். எஸ் தயால் பாலில் விராட் கோலிகிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கிரிஸ் ரகுவன்சியும் பார்த்திங்கன்னா 3 ரனில் அவுட் ஆயிடுவார். வெங்கடேஷ் ஐயரும் பார்த்திங்கன்னா 8 பால் பிடிச்சி 16 ரனில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஓரளவுக்கு நல்லா விளாண்டார். 36 பால் பிடிச்சி 50 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணார். 7 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தார். 138 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா 16 பாலில் 24 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசல் 27 ரன்னும் ரமன்தீப் சிங் வந்து 24 ரன் வந்து அடித்தாங்க. மொத்தமாக 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பில் 222 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பெங்களூர் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் எஸ் தயால் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 56 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அப்போ கேமரான் கிரீன் 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் அண்ட் லக்கி ஃபெர்கூசன் தலா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. 223 ரன் அடித்தா வென்னிங்கிற ஒரு டார்கெட்டோட பார்த்திங்கன்னா ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா விராட் கோலி மற்றும் ஃபார் டு பிளஸிஸ் வந்து இறங்கினாங்க. விராட் கோலி பார்த்திங்கன்னா 7 பால் பிடிச்சி 18 ரன் அடித்தார். அப்போ பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா பாலில் காட்டன் போல்டு வந்து ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார் டு பிளஸிஸ் 7 பாலுக்கு 7 ரன் வந்து அடிச்சிருந்தார். விராட் கோலி அவுட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டாஸ் பாலில் வந்து அவுட் ஆவார். அந்த பால் பார்த்திங்க அப்படின்னா நோ பால்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் அது பார்த்திங்கன்னா அஸ் பர் ரூல் புக் படி அது நோ பால் கிடையாது. ஏன்னா வந்து விராட் கோலியோட ஹிப் ஹைட்டும் பால் போன ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பால் போன ஹைட்டோட ஹிப் ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு லீகல் டெலிவரியாக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து அவுட்டுன்னு கொடுத்தாங்க. பட் விராட் கோலி பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக போய் அம்பையர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிவிட்டு ஒரு திட்டிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் பெவிலியனில் போய் அங்கே இருக்கிற டஸ்ட்பினை வந்து எட்டி வச்சுட்டு போவார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா கோலிக்கு வந்து அவருடைய கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ப்ரீச் பண்ணங்காட்டி 50% பார்த்திங்கன்னா அவருடைய மேட்ச் ஃபீல்லேருந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராட் கோலி அவுட் போனதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டார். 32 பால் பிடிச்சி 55 ரன் அடித்தார். 4 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸரில் வந்து விளையாடிருந்தார். 171 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு கொடுத்தாரு. விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபார் டு பிளஸிஸ் 7 பாலுக்கு 7 ரன் அடிச்சுட்டு வருண் சக்கரவர்த்தி பாலில் வெங்கடேஷ் ஐயர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜதர் பட்டிதார் வந்து வில் ஜாக்ஸ் கூட நல்லா வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். 2 பேருமே பார்த்திங்கன்னா 50+ ஸ்கோர் வந்து அடித்தாங்க. ரஜதர் பட்டிதார் பார்த்திங்க அப்படின்னா 23 பால் பிடிச்சி 52 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 3 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்கள் வந்து விளையாடிருந்தார். 226 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டுருந்தார். கேமரான் கிரீன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உள்ளே வந்தார். அவர் 4 பாலுக்கு 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுயாஸ் பிரபுதேசாய் உள்ள வந்து 18 பாலுக்கு 20 ரன் அடித்தார். 3 பவுண்டரிகள் விளையாடிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம டைலண்டில் பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து 18 பால் பிடிச்சி 25 ரன் வந்து அடித்தார். மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணி விடுவார்னு எதிர்பார்த்துருந்த நிலைமையை பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசல் ஓவரில் கடைசி பாலில் வந்து அவுட் ஆயிடுவார். 18 பாலுக்கு 25 ரன் அடித்தார். 3 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் வந்து விளையாடிருந்தார். தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனவொன்னே இந்த மேட்ச் கொஞ்சம் கை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரண் சர்மா அங்கே வந்து ஒரு ஹீரோயிசம் இன்னிங்ஸ் வந்து விளையாண்டார். 7 பால் பிடிச்சி 20 ரன் வந்து அடித்தார். 3 சிக்ஸர்கள் வந்து விளையாடினார். அவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச்சை பக்கத்தால் வந்து கொண்டு போயிட்டார். இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க்கில் லாஸ்ட் பாலில் பார்த்திங்கன்னா காட்டன் போல்ட் ஆயிடுவார். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலுக்கு 3 ரன் வேணுங்கிற நிலமையில் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சிராஜும் லக்கி ஃபெர்கூசனும் ஆடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 ரன் மட்டுமே வந்து அடிக்க முடிஞ்சது. கடைசியாக பார்த்திங்கன்னா 221 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ரன் அவுட் ஆயிடுவார் லக்கி ஃபெர்கூசன். 20 ஓவர் முடிவில் பார்த்திங்கன்னா 221 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது 10 விக்கெட் இழப்பில். வெறும் 1 ரனில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து தோற்றுட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே குரூசியலாக இருந்துச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து சுனில் நரேன் 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்தார். மிச்சல் ஸ்டார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 3 ஓவர் போட்டு 55 ரன் வந்து கொடுத்துருந்து 1 விக்கெட் வந்து எடுத்தார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெறும் 1 ரனில் வந்து வின் பண்ணாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசலுக்கு கொடுக்கப்பட்டது. பேட்டிங் 20 பாலுக்கு 27 ரன் நாட் அவுட். அதுக்கப்புறம் பவுலிங்கில் 3 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது.
ஆர்சிபி பார்த்திங்கன்னா டேபிளில் லாஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட 8 மேட்ச்சில் வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களால பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் வின் பண்ணவே முடியல. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தோல்வியே வந்து சந்திச்சுக்கிட்டு வராங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரன் வந்து தோற்றுருக்காங்க. இது ரொம்ப அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும். பார்க்கலாம் எப்படி இருக்க போகிற 7 மேட்ச்சில் வந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.